செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி அக்டோபர் 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பஞ்சமி திதி. நாளை விடியற்காலை 6:05 வரை இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் பகல் 10:46 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். சோபன நாமயுகம், பவகரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டையும் சேரும்போது மரணயோகம், ஞாயிற்றுக்கிழமை மூலம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே இன்றைய தினம் பகல் 10:46 வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். பகல் 10:46 பிறகு அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் பகல் 11 மணிக்கு வருவதனால் இன்றைய தினத்திலே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் மூலம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பகல் 11 மணியிலிருந்து செய்யலாம். இன்றைய தினம் நாமகரணம் செய்வதற்கு 11 மணிக்கு பிறகு குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு, இன்றைய தினத்திலே கர்ணபூஷணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு காதுக்கு அணிதுக்கலன் அணிவிப்பதற்கு, விதை விதைப்பதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் பகல் 11 மணிக்கு பிறகு, அதாவது 10:46 பிறகு நன்றாக இருக்கிறது. ஆக அவசியமான காலங்களை 10:46 பிறகு செய்யலாம். அது 11 மணிக்கு குரு ஹோரை ஆரம்பிக்கிறது. அப்பொழுதிருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து திங்கட்கிழமை. விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி அக்டோபர் 27/10/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக ஒரே திதியாக சஷ்டி திதி இருக்கிறது. கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு, கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, சஷ்டி விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை பகல் 1:27 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம், அதிகண்ட நாமிகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் மூலம் நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், திங்கட்கிழமையும் பூராடம் சேரும்போது மரண யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 1:27 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமை திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் விவாகம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு, முதன்முதலாக உணவு அருந்துவதற்கு, நாமகரணம் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக திங்கட்கிழமை இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் பிடிப்பதற்கு, முருகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மணவாள மாமுனிகள் திருநட்சத்திரம். எப்படி வடகலை சார்ந்தவர்களுக்கு வேதாந்த தேசிகரோ, அதை போலவே தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் இருப்பவர்களுக்கு மணவாள மாமுனிகள் முக்கியமான ஆச்சாரிய குரு. அவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஆகவே அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று மணவாள மாமுனிகளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. தெய்வ கடாட்சம் கிடைக்கும், குரு அருள் கிடைக்கும். திங்கட்கிழமை என்று சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த தினம் அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று. அன்றைய தினம் சூரசம்ஹார தினமாக இருப்பதனால் அன்றைய தினம் மாலை நேரத்திலே சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கண்ணுற்றால், அதாவது நாம் தரிசனம் செய்தால் தொழில் போட்டியிலே நமக்கு வெற்றி கிடைக்கும், நல்ல முன்னேற்றம், யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நல்ல செல்வாக்கு, செல்வம் கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை. விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி அக்டோபர் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று காலை 8 மணி வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. பூராடம் நட்சத்திரம் பகல் 3:45 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம், சுகர்ம நாமயோகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் பூராடம் சேரும்போது சித்தியோகம், செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் சேரும்போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று பகல் 3:45 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் இருக்கிறது. அன்றைய தினம் வாஸ்து நாள். அன்றைய வாஸ்து 2 நாளிகைக்கு ஆரம்பிக்கிறது.
செவ்வாய்க்கிழமை வாஸ்து 2 நாளிகைக்கு ஆரம்பிக்கிறது. அந்த வாஸ்து நேரத்தில் தாராளமாக வாஸ்து பூஜைகள் செய்யலாம், எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. 2 நாளிகை என்பது வாஸ்து புருஷன் போஜனம் தாம்பூலம் செய்கின்ற நேரமாக பார்க்கும் போது 7:42, அதாவது காலை 7:42 முதல் 8 மணி 18 நிமிடம் வரை இருக்கிறது. இந்த வாஸ்து நேரம் காலை 7:42 முதல் 8:18 வரை. இந்த வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்யலாம், தாராளமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சேனை முதலியார் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சேனை முதலியார் என்றால் பொதுவாக பெருமாள் கோயில்களில் சேனை முதலியாருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கும். அடுத்து ஆழ்வார் ஆஷார்களுடன் சேனை முதலியார் என்ற சந்நிதி இருக்கும். அவரை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்வது செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பானது. சேனை முதலியார் என்பவர் விஸ்வக்ஷேனர், அதாவது எப்படி சைவர்களுக்கு விநாயகப் பெருமானோ அதே போலவே வைஷ்ணவர்களுக்கு விஸ்வக்ஷேனர். அந்த விஸ்வக்ஷேனர் தான் சேனை முதலியார் என்று போற்றப்படுகிறார். அன்றைய தினம் விஸ்வக்ஷேனரை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் விஸ்வக்ஷேனருக்கு ஆராதனை செய்தாலும் விஸ்வக்ஷேனருக்கு அபிஷேகங்கள் செய்தாலும் தோஷங்கள், அதாவது ஜாதகத்திலிருந்து தோஷங்கள் தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திவ்யாகாரம் சரோஜாசம் சங்க சக்கர கதாதரம் முகுந்த துவரணையும் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரே என்பது அவருடைய ஸ்லோகம். அதை நாம் பாராயணம் செய்தாலும் நிச்சயமாக தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி அக்டோபர் 29/10/2025 புதன்கிழமை என்று காலை 9:23 வரை சப்தமி தேதி, அதன் பிறகு அஷ்டமி தேதி. உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:30 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம், திருதி நாமயோகம், வணிசை கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமையும் உத்திராடம் சேரும் போது அமிர்த யோகம், புதன்கிழமையும் திருவோணம் சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகம் இருக்கிறது. ஆனால் காலை 9:23 பிறகு அஷ்டமி வருகிறது. ஆகவே அஷ்டமிக்குள் நீங்கள் நல்ல காரியங்களை, அதாவது காலை 9:23 நல்ல காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுவும் முக்கியமாக காலை 6 முதல் 7:30 மணிக்குள் நல்ல காரியங்கள் செய்வது மிகவும் உத்தமானது. அன்றைய தினம் புதாஷ்டமி, புதன்கிழமை அஷ்டமி சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். துர்காஷ்டமி, வளர்ப்பிள்ளை வருகின்ற அஷ்டமி துர்காஷ்டமி. அன்றைய தினம் துர்காமனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் கோஷ்டாஷ்டமி அல்லது கோபாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கோபாஷ்டமியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே பசுமாடுகளுக்கு, கன்றுக்கும் பசுமாடுக்கும் குடிப்பதற்கு நீர் அல்லது கீரைகள் ஆகிய உணவுகளை கொடுத்துவிட்டு அதற்கு பொட்டு வைத்து மாலை வைத்து 16 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு வலம் வந்தால் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அக்டோபர் 30/10/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று பகல் 10:07 வரை அஷ்டமி தேதி, அதன் பிறகு நவமி திதி. திருவோணம் நட்சத்திரம் மாலை 6:33 வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், சூலம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றிடம் திரேதா யுகாதி, திரேதா யுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக அன்றைய தினம் வருகிறது. அன்றைய தினம் அக்ஷய நவமி. திரேத யுகாதியாக இருப்பதால் அன்றைய தினம் யுகாதி புண்ணிய தினமாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அக்ஷய நவமி. அக்ஷய நவமி என்றால் அன்றைய தினத்தில் பாபங்களை போக்குவதற்காக, திருஷ்டியை போக்குவதற்காக கூஷ்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பூசணிக்காய், வெள்ளை பூசணியை தானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. ஒரு காலத்திலே கூஷ்மாண்டகன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் ஹிம்சை செய்து கொண்டிருந்தான். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் சேர்ந்து முனிவர்களோடு சேர்ந்து பெருமாளிடம் சென்று முறையிட்டார்கள். பெருமாள் அந்த அசுரனை நான் கொள்கிறேன் என்று கூறினார். அப்போது தேவர்கள் சொன்னார்கள், அவருக்கு ஒரு வரம் இருக்கிறது, சாகா வரம். அது அவர் இறந்தாலும் மறுபடியும் உயிர்ப்பித்து விடக்கூடிய அந்த சாகா வரம் இருக்கிறது. ஆகவே அவரை கொள்வது எளிதன்று என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு, அவனை கொள்கிறேன் என்று வருகிறார். நன்றாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கூஷ்மாண்டகனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது.
அதன் பிறகு ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் தன்னுடைய கதையை எடுத்து கூஷ்மாண்டனுடைய உடல்ல ஓங்கி அடிக்கிறார். அப்பொழுது கூஷ்மாண்டன் கீழே விழுகிறான். கீழே விழுந்த பிறகு அவன் உடல் இருந்து ரோமங்கள், அந்த ரோமங்கள் எல்லாம் பூசணி கொடியாக மாறுகிறது. அந்த பூசணி கொடியிலிருந்து பூசணிக்காயை தூண்டுகிறது. அப்பொழுது அந்த கூஷ்மாண்டகன் இறக்கும் போல்தான் அவனுக்கு புத்தி வருகிறது. அதன் பிறகு கூஷ்மாண்டகன் பெருமாளை பார்த்து சொல்கிறார், இன்றைய தினத்திலே எவர் ஒருவர் பூசணிக்காயை தானம் செய்கிறார்களோ அவர்களுடைய பாபங்கள் நசிய வேண்டும், அவர்களுடைய திருஷ்டிகள் அழிய வேண்டும் என்று வரம் கேட்கிறேன், அதை கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று பெருமாளும் கொடுக்கிறார். அதன்படி அட்சய நவமி என்று போற்றப்படுகின்ற அன்றைய தினத்திலே, அதாவது அட்சய நவமி என்று போற்றக்கூடிய அந்த வியாழக்கிழமை என்று ஒரு வெள்ளை பூசணிக்காயை வாங்கி அதிலே வெத்தலைப்பாக்கு வைத்து கூஷ்மாண்டம் பூ பீஜாட்டியம் புத்திர பௌத்திர அபிவர்த்ததம் பிரம்மஹத்யோபனோதாரியம் அதசாந்தியம் பிரேட்சமே என்று சொல்லக்கூடிய மந்திரம். அதன் பொருள் என்னவென்றால், கூஷ்மாண்டம் என்பது மிகவும் வேகமாக வளரக்கூடிய செடி. கூஷ்மாண்டம் செடி அதாவது பூசணி செடி. அதே போலவே மிகவும் வேகமாக பருத்து வளரக்கூடிய பெரிய காய் என்றால் அது பூசணிக்காய். எப்படி இந்த பூசணிக்காய் வேகமாக வளர்கிறதோ அதே போலவே நம்முடைய வம்சமும் வளர வேண்டும், திருஷ்டிகள் அழிய வேண்டும். இதற்கு காரணமாக இருக்கின்ற அனைத்து பாவங்களும் நீங்க வேண்டும். அதை நீங்குவதற்காக இந்த பூசணிக்காய் தானம் செய்கிறேன் என்று இந்த மந்திரத்தின் அர்த்தம். ஆகவே இவ்வாறு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் இவ்வாறு நினைத்து ஒரு வெள்ளை பூசணிக்காயை வாங்கி வெற்றலைப்பாக்கு புஷ்பம் வைத்து ஒரு பிராமணருக்கோ அல்லது தேவைப்படுகின்ற ஆச்சாரியர்களுக்கோ அதை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய பாபங்கள் நசியும், தோஷங்கள் விலகும். இது கூஷ்மாண்டகன் அவர் வாங்கிய வரமாக இருக்கிறது. அன்றைய தினம் அட்சய நவமி. அந்த அட்சய நவமி வியாழக்கிழமை இருக்குது. அந்த அட்சய நவமிக்காக பூஜை செய்வதற்கு, கூஷ்மாண்டம் தானம் செய்வதற்கு ஏற்ற நேரம் என்று சொன்னால் 10:30 மணிலிருந்து 1 மணி வரை. 10:30 மணிலிருந்து 1 மணிக்குள் நீங்கள் கூஷ்மாண்டம் சொல்கிற பூசணிக்காயை தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து வெள்ளிக்கிழமை. விஸ்வாச வருஷம் ஐப்பச மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் 31/10/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பகல் 10:04 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், மாலை 6:51 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். கண்டம் நாமிகம், அதன் பிறகு விருத்தி நாமிகம். கௌளவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் சதயமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பூதத்தாழ்வார் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினம் பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தனாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று பூதத்தாழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. வியாழக்கிழமை என்று பொய்கை ஆழ்வார் அவதாரம் செய்தனும். அன்றைய தினத்திலே பொய்கை ஆழ்வாரை தரிசனம் செய்து அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை பூதத்தாழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சனிக்கிழமை என்று பேயாழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். ஆக இந்த 3 நாட்களும் பொய்கை, பூதம், பேயாழ்வார், இந்த 3 ஆழ்வார்கள் அவதாரம் செய்தினம். அதாவது வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களும் நீங்கள் ஆழ்வார் ஆச்சார்கள் சன்னிதியிலே இருக்கின்ற பொய்கை, பூதம், பேயாழ்வார் 3 பேரையும் தரிசனம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், முக்கியமாக குரு தோஷங்கள் விலகும். திருமாளுடைய அதாவது பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சனிக்கிழமை. விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி நவம்பர் 1/11/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி காலை 9:12 வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய தினம் சதயம் நட்சத்திரம், மாலை 6:20 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாத நட்சத்திரம், துருவாநாமியம், கரசை கிரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் சதயம் சேரும்போது அமிர்த யோகம், சனிக்கிழமை பூரட்டாதையும் சேரும்போது மரண யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று மாலை 6:20 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் வாக்கியப்படி ஏகாதசி திதி. ஆனால் திருக்கந்தப்படி ஞாயிற்றுக்கிழமை தான் வருகிறது. ஆனால் வாக்கியப்படி ஏகாதசி திதி. அன்றைய தினம் பீஷ்ம பஞ்சக விரதம், பீஷ்மரை முன்னிட்டு விரதம் இருந்து வர வேண்டியது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் முதற்கொண்டு 5 நாட்களுக்கு பீஷ்ம பஞ்சகம் விரதம், 5 நாட்களுக்கு பிரம்மச்சாரியத்துடன் இருந்து கடவுளை, அதாவது உங்களுடைய இஷ்டமான கடவுளை ஆராதனை செய்யலாம். அவ்வாறு செய்தால்
பீஷ்மர் எப்படி வைராக்கியத்துடன் இருந்தாலோ அதே போல உங்களுக்கும் வைராக்கியம் கிடைக்கும், காரியங்கள் வெற்றி கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பேயாழ்வார் அவதாரம் செய்தினம். அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பேயாழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால், இந்த வாரத்தில் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:46 முதல் அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை இரவு 10:14 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 27 திங்கட்கிழமை, அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை இரவு 10:14 முதல் அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை காலை 6:48 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 29 புதன்கிழமை, அக்டோபர் 30 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை காலை 6:48 முதல் நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:27 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்துள்ள அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 1 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானம் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.